கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிராம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஒரு அழகான வார்த்தை. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாயிருந்த லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், நாம் சகோதரர். இந்த வார்த்தையை இந்த காலவெளியில் வாசித்த பொழுதே ஒரு நல்ல வெளிச்சம் இந்த வசனத்தில் உண்டாயிற்று. இன்றைக்கும் கர்த்தரால் மீட்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் தான். நாம் யாரும் பகையாளியும் அல்ல, வெறுப்பாளிகளும் அல்ல. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாம் சொன்னதான இந்த வார்த்தையின்படி சகோதரத்துவ நிலைகள் இன்றைக்கு அநேகரில் இல்லை. சகோதரர்களாய் இருந்தால் ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை கவனிங்க, நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். இன்றைக்கி வாக்குவாதம் எங்கே இருக்கிறது? சகோதரர்கள் நடுவில் தான் வாக்குவாதங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சகோதரர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை சொன்னார். ஆண்டவர் ஊழியம் செய்து வந்த நாட்களில் அவரை பார்க்கும்படி அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவர் இருந்த வீட்டுக்கு வந்து வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உடைய தாயாரும் சகோதரருமை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அழகானவர் பதில் சொல்லுகிறார், எனக்கு தாயார் யார், என் சகோதரர் யார்? அங்கே நிற்கிறவர்களை பார்த்து சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று சொன்னார். பாருங்க, பிதாவின் சித்தப்படி செய்கிற சகோதரர்களுக்கு நடுவே வாக்குவாதம் இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி அப்படியா இருக்குது? ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்குள்ளே தான் வாக்குவாதம். ஊழியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நடுவிலே வாக்குவாதம். இது என்னுடைய சபை, இது உன் சபை, இது ஏன் விசுவாசி, இது ஓ விசுவாசி. ஸ்தோத்திரம். இந்த வாக்குவாதங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பெருகி போனதினால்தான் புறஜாதிகள் நம்மைக்கு விரோதமாக எழும்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் அழகா சொன்னான், நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். உனக்குள்ளே உனக்கு எந்த பகுதி தேவையோ அங்கே நீ போய்க்கொள், எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ கிழக்க போனால் மேற்க போகிறேன், மேற்க போனால் அப்படி எந்த இதற்கும் விட்டு கொடுத்து போகிறவர்கள் தான் சகோதரர்கள். இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிற தன்மையே இன்றைக்கி சகோதரன் மத்தியில் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் இந்த காலையில் இந்த வசனத்தை தியானியுங்கள். நீங்கள் சகோதரர்களாக இருந்தால் வாக்குவாதம் செய்ய மாட்டீர்கள், விட்டு கொடுத்து போய்விடுவீர்கள். உலகத்தில் பழமொழி சொல்லுவோம், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சகோதரர்கள் என்கிற மனப்பான்மையோடு விட்டு கொடுத்து ஐக்கியத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.